ஹாய், என் பேர் சிவசங்கரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் பத்மசூரிய ஹாஸ்பிட்டலுக்கு என்னோடய அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தேன். அப்போ தான் நிவேதா மேம் நான் மீட் பண்ணேன். முதல்ல அவங்கள பார்த்து பேசும்போதே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இருந்தது, ஒரு நல்ல குட் வைப்ஸ். அப்புறம் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக நான் கூட ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போது என்னோட சில கைனிக் இஷ்யூஸ் எல்லாம் கூட அங்கே ஸ்டே பண்ணி எனக்கு நல்ல ரிசால்வ் ஆச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப நிவேதா மேம் வந்து சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஐயோ இதெல்லாம் எப்படிடா சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் ஈஸியாக டக்குன்னு எனக்கு சரியாச்சு. அண்ட் என்னோடய ஹெல்த் வந்து நல்லா ரீகெயின் ஆச்சு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா. அண்ட் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் பேக் ஐ ஹேட் அ மிஸ்கேரியேஜ். அதனால ரொம்ப ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருந்தது அந்த மிஸ்கேரியேஜோடது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சப்புறம் ஐ கன்சீவ்ட் வித் மை செகண்ட் பேபி. சச் அ ஹாப்பி நியூஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து போய் மீட் பண்ணது நிவேதா மேம் தான். ஏன்னா அந்த ஒரு பயம் விடலை, அந்த மிஸ்கேரேஜோட பயம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போது மேம் பார்த்து பேசினதுமே அந்த திருப்பி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்தது எனக்கு. ஓகே ஃபைன், தைரியமாக இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், என்னோடய செகண்ட் ட்ரைமஸ்டர் எல்லாத்துலேயுமே மேம் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் எனக்கு கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அதனால் ஆரம்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஒரு பயத்தோடு இருந்தனோ அப்படியே இது மாறி ஒரு தைரியத்தோடையும் ஒரு கான்ஃபிடென்ஸோடும் இந்த ப்ரெக்னென்சி எனக்கு இருந்தது. செகண்ட் ட்ரைமஸ்டர் வரும்போது எனக்கு யோகா கிளாஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆன்லைன் யோகா கிளாஸ்ன்னும் போது எனக்கு இன்னும் கூட அது கம்ஃபர்டபுளாக இருந்தது, நான் வாக்கிங்கிறனால. அண்ட் அந்த யோகா கிளாஸ் பண்ணும்போது அந்த பேபியோட கிடைக்கிற அந்த கனெக்ட் அண்ட் அந்த ஏர்லி மார்னிங் குட் வைப்ஸ், அது வந்து இட் மேட் மீ ஸோ ஹாப்பி அண்ட் ஃபீல் தேங்க்ஃபுல் ஃபார் அதாவது எதுவுமே வந்து ஒரு பயமாவோ ஐயோ இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடுமா அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துடுமா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாறி எல்லாமே நல்லா நடக்கும், எல்லாம் சூப்பராக போகுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ். அண்ட் என்னோடய ஹெல்த்தும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டே வந்தது. எனக்கு ஃபீட்டஸ்க்கு போகிற ப்ளட் ஃப்ளோ வந்து சரியாக இல்லை அப்படின்னு ஒரு 5th மந்த் கிட்ட ஒரு இஷ்யூ வந்தது. அண்ட் அந்த டேப்லெட் எடுக்கணும் அப்படின்லாம் வந்தப்போ சிம்பிளாக இந்த ஆசனாஸ் நீங்கள் பண்ணுங்கள், அது க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மேம் எனக்கு ஒவ்வொரு ஃபோன் சொன்னாங்க. அண்ட் ஐ டிட் தட். கரெக்டாக அந்த ஒரு மாதம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அந்த ஆசனாஸ் எல்லாமே. அண்ட் வென் ஐ வென் ஃபார் த நெக்ஸ்ட் செக்கப், ப்ளட் ஃப்ளோ இஷ்யூ எனக்கு இருந்திருக்குல்ல, இட் வாஸ் குட். அது வந்து உண்மையாகவே ஒரு ஏன்னா பெரிய விஷயம். ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ ப்ளட் ஃப்ளோ சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு. ஏன்னா இன்னும் அந்த மிஸ்கேரேஜோட பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பயம் இல்லவே இல்லை. ஓகே எல்லாமே எனக்கு நல்லா போகும், எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த யோகா செஷன் அந்த முடித்து இது பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் மனசில். சீரியஸ்லி நான் அந்த ஒவ்வொரு கிளாஸ் முடிக்கும்போதும் ஐ ஃபெல்ட் ஸோ பிளெஸ்ட் ஃபார் த செஷன். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் 3rd ட்ரைமஸ்டர் வரும்போது எனக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸோட ஃபார் த லேபர் அகெயின் ப்ரிப்பரேஷனுக்காக யோகா கிளாஸஸ் இருந்தது. அது பண்ணும்போதும் த கான்ஃபிடென்ஸ் ஃபார் லேபர். ஓகே நல்லபடியாக போகும், லேபர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது எனக்கு. வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா ப்ராப்பராக பண்ணிடுவோமா அந்த பயம்லாம் இல்லாமல் ஒரு தைரியம். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு டென்ஷனோடு இருந்தால் கூட எனக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் த ஸ்ட்ரென்த். என்னோட ஐயோ ப்ரெக்னென்ட், என்னால் இந்த வேலை செய்ய முடியாது அந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு இல்லாமல் எல்லா வேலைகளையும் ஸ்மூத்தாக செஞ்சுட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஹாப்பியாக டென்ஷன் இல்லாமல் போகிற அந்த
ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இந்த கிளாஸஸ் மூலிமா கிடச்சிது. ஐ எம் ரியலி 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 தேங்க்ஃபுல் ஃபார் த கிளாஸஸ் அண்ட் நிவேதா மேடம்ஸ் கைடன்ஸ் த்ராட் மை ப்ரெக்னன்சி. ஒரு பயமாக நான் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னியை வந்து ஒரு ஹாப்பியான பாசிட்டிவான ஒரு நல்ல ஜேர்னியாக எனக்கு மாற்றி கொடுத்துருக்குறாங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் அந்த யோகா கிளாஸஸ் வந்து இப்போது இனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் பண்ணணும், நிறைய பேர் அதில் வந்து பயனடையணும். ஐ எம் டியூ இன் ஃபியூ டேஸ் அண்ட் ஐம் ஹாப்பிலி வெயிட்டிங். நல்லபடியாக எனக்கு பாப்பா பிறக்கும். Bless me. Thank you so much.